MetLife Century Pro Plus Solution Plan ட்ரூலி உங்கள் ஃபினான்ஷியல் நீட்ஸை அட்ரஸ் பண்ணி அண்ட் உங்களுடைய ஃபேமிலியோட ஃபினான்ஷியல் ஃபியூச்சரையும் செக்யூர் பண்ண ஹெல்ப் பண்ணுமா? வாங்க இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை ஒரு இன்டெப்த் அனலைசிஸ் மூலியமாக தெரிஞ்சுக்கலாம். ஹாய் தேர், வெல்கம் பேக் டு ஹாலிஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்.in. இந்த பாலிசியை ஃபர்ஸ்ட் நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பற்றின சில பேசிக் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுப்போம். PNB MetLife Century Pro Plus Solution Plan பார்த்தீங்கன்னா ரெண்டு பிளான்ஸோட காம்பினேஷன், அதாவது PNB MetLife Century Plan அண்ட் PNB MetLife Smart Platinum Plus ஓட காம்பினேஷன் தான் PNB MetLife Century Pro Plus Solution Plan. இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் லாங் இன்கம் நீங்கள் ரிசீவ் பண்ணலாம் வித் பே அவுட் ஸ்டார்டிங் இமீடியட்லி அண்ட் மார்க்கெட் லிங்க் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மூலியமா க்ரோத்லையுமே நீங்கள் பெனிஃபிட் ஆகலாம். அண்ட் லைஃப் கவர் ப்ரொடெக்ஷன் என்டையர் டியூரேஷன் ஆஃப் த பாலிசி டேர்ம் என்ஜாய் பண்ணலாம் நீங்கள். அண்ட் உங்களுக்கு லிக்விடிட்டியுமே ஆக்சஸ் பண்ணலாம் வித் ஆப்ஷன் ஆஃப் பார்ஷியல் வித்ட்ராவல் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் 5 பாலிசி இயர்ஸ். இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெண்டு பாலிசியோட காம்பினேஷன் இது, அதாவது ஒரு என்டோமெண்ட் பார்ட்டிசிபேஷன் பாலிசி அண்ட் ஒரு யூலிப் மார்க்கெட் லிங்க் பாலிசியோட காம்பினேஷன். ஸோ PNB MetLife Century Plan அண்ட் PNB MetLife Smart Platinum Plus Plan இந்த ரெண்டு பாலிசியுமே நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் இன் டீட்டெயிலாக ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் அந்த வீடியோஸுமே இப்போ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்ல போய் பார்க்கலாம். இப்போ ஒரு இன்ஃபார்ம் டிசிஷன் எடுக்கிறதுக்கு, அதாவது இதில் இன்வெஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு லாங் டேர்மில் நல்ல ரிசல்ட் வருமா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் காம்பனன்ஸ், அதாவது லைஃப் இன்சூரன்ஸோட கம்பைன் பண்ணி இருக்கிற ஒரு பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுல என்ன மாதிரியான டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்றதை ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஏன்னா நீங்கள் இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த பண்டில் ட்ராப்ல டோன்ட் ஃபால் ஃபார் இட். ஏன்னா நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி பண்டில் ப்ராடக்ட்ஸ் ஆஃபர் பண்ணுவாங்க. லைஃப் இன்சூரன்ஸை மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ஸோட கம்பைன் பண்ணி, இப்போ எப்படி இந்த பாலிசியில் என்டோமெண்ட் பிளான் அண்ட் யூலிப்பை கம்பைன் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி கேட்க வேணா ஒரு 2-in-1 டீல் மாதிரி இருக்கலாம். பட் ரியாலிட்டி இஸ் ஃபார் ஃப்ரம் ஐடியல். ஏன் இந்த மாதிரி பாலிசிஸ்லேருந்து நீங்கள் காஷியஸாக இருக்கணும், நான் 4 ரீசன்ஸ் வச்சு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹையர் ப்ரீமியம் லோவர் கவரேஜ். இப்போ பண்டில் பிளான் பார்த்தீங்கன்னா ஹை ப்ரீமியம்ஸோட தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யூலிப்கோ இல்லை ஒரு என்டோமெண்ட் பாலிசிக்கு நீங்கள் 50,000 rupees per year வந்து பே பண்ணுறீங்கன்னா அதில் ஒரு சின்ன போர்ஷன் தான் ஆக்சுவலி லைஃப் கவருக்கே போகும், மற்றது இன்வெஸ்ட் தான் பண்ணுவாங்க. அண்ட் இன் கான்ட்ராஸ்ட் பார்த்தீங்கன்னா பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி உங்களுக்கு சப்ஸ்டான்ஷியல் கவரேஜ் கொடுக்கும். ஏன் 1 crore plus கூட உங்களுக்கு கவரேஜ் கொடுக்கும். ஆனால் ஜஸ்ட் 10,000 to 15,000 ஆனுவல் ப்ரீமியம்லேயே இந்த மாதிரி ஒரு அஃபோர்டபுள் ப்ரீமியம்லேயே உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இப்போ நம்ம அங்கே 50,000 கட்டுறோம், இங்கே அதோட வந்த பட்ஜெட் நம்ம பார்க்கும்போது இங்கே 15,000 தான் ப்ரீமியம் கட்டுறோம்னா மீதி 35,000 நம்ம இன்னும் எஃபிஷியண்டாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸில் ஆக்சுவலி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மணி சேவ் ஆகலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா செகண்ட் ரீசன் ஹை சார்ஜஸ் இன் யூலிப். ஸோ யூலிப்ஸில் மல்டிபிள் ஹிடன் சார்ஜஸ் இருக்கும், லைக் ப்ரீமியம் அலோகேஷன் சார்ஜ், பாலிசி அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ஜ், ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சார்ஜ், மொர்டாலிட்டி சார்ஜஸ். ஸோ ப்ராப்பராக டிரான்ஸ்பரன்சி இருக்காது, எவ்வளோ எடுக்கிறாங்க, லைக் எதுக்கு இந்த மாதிரி இவ்வளோ சார்ஜஸ் எதுக்கு போகுது அந்த மாதிரி. இந்த மாதிரி சார்ஜஸ் டிடக்ட் பண்ணிட்டு அதுலேருந்து ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் யோர் ப்ரீமியம் தான் ஆக்சுவலி மார்க்கெட்லேயே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ என்ன ஆகுது, இன்வெஸ்ட் பண்ணுற பிரின்சிபல் அமௌண்ட்டே கம்மியாயிடுது. ஸோ இந்த சார்ஜஸ் உங்கள் ரிட்டர்ன்ஸை வந்து எரோட் பண்ணிடும், எஸ்பெஷலி இந்த இனிஷியல் இயர். ஸோ லாங் டேர்மில் உங்கள் ரிட்டர்ன்ஸ் ரொம்ப பாதிக்கப்படும். ஸோ நம்பர் தேர்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா புவர் ரிட்டர்ன்ஸ் ஃப்ரம் என்டோமெண்ட் அண்ட் யூலிப்ஸ். இப்போ என்டோமெண்ட் பிளான் மோஸ்ட்லி எதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னா டெப்ட் லைக் இன்ஸ்ட்ருமெண்ட். இதில் வந்து டிப்பிக்கலி 4 to 6% ரிட்டர்ன்ஸ் தான் ஆனுவலி வரும். இது பேர்லி இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுது. அண்ட் யூலிப் இதை விட ஸ்லைட்லி பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கலாம். பட் சார்ஜஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபியோட கம்பேர் பண்ணிங்கன்னா அதை விட கம்மியான ரிட்டர்ன்ஸ் தான் இதில் வரும். ஸோ நம்பர் 4, உங்கள் ஃபினான்ஷியல் கோல்ஸ் வந்து அச்சீவ் பண்ண இது ஹெல்ப் பண்ணாது. இப்போ 50,000 rupees ஆனுவலி நீங்கள் இந்த மாதிரி பண்டில் பிளானில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, எக்ஸ்பெக்டிங் இதில் வந்து நீங்கள் வெல்த் பில்ட் பண்ணலாம், இல்லை ஒரு லைஃப் கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு, லைக் வீடு வாங்கணும், இல்லை உங்கள் சில்ட்ரனோட எஜுகேஷனை ஃபண்ட் பண்ணுறதுக்கு, இல்லை ரிட்டையர்மெண்ட்க்கு பிளான் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணாலுமே இது யூஆர் லைக்லி டு ஃபால் ஷார்ட். ஏன்னா இந்த ப்ராடக்ட்ஸில் உங்களுக்கு வந்து அடிக்வேட் இன்சூரன்ஸும் கிடையாது, சஃபிஷியன்ட் இன்வெஸ்ட்மெண்ட் க்ரோத்தும் இவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ ரெண்டு ஆப்ஷன்ஸ்லுமே இட் டஸ் நாட் சர்வ் யூ எஃபெக்டிவ்லி. அப்போ ஃபைனல் டேக்அவே என்ன, எது ஐடியல் வே ஆஃப் இன்வெஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் அ பர்சனல் ஃபினான்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசியை பர்ச்சேஸ் பண்ணுங்க. உங்கள் ஃபேமிலிக்கு உங்கள் ஆப்சன்ஸில் எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமோ அந்த அளவுக்கு அடிக்வேட் சம் அஷ்யூர்ட் இருக்கிற ஒரு பாலிசியை பர்ச்சேஸ் பண்ணுங்க. அண்ட் செப்பரேட்டாக ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியுமே பர்ச்சேஸ் பண்ணுங்க, ப்ரெஃபரபிளி அ ஃபேமிலி ஃப்ளோட் அண்ட் ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் பில்ட் பண்ணுங்க. இந்த ஃபண்டில் ஒரு 6 to 12 months worth ஆஃப் எக்ஸ்பென்சஸ் இன்க்ளூடிங் இஎம்ஐஸ் கவர் பண்ணுற அளவுக்கு மணி இருக்கணும். இந்த 3 pillars பார்த்தீங்கன்னா நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு சேஃப்டி நெட்டாக அமையுது. ஸோ இந்த ஃபவுண்டேஷன் இருக்குனாலே நீங்கள் அதுக்கப்புறமா உங்கள் ரிஸ்க் டாலரன்ஸ், லைஃப் கோல்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஹாரிசானை அசஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஒரு டைவர்சிஃபைட் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவை பில்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பண்டில்டு இன்வெஸ்ட்மெண்ட் கம் இன்சூரன்ஸ்
ப்ராடக்ட்ஸை அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் போத் ஆப்ஜெக்டிவ் இன்சூரன்ஸாக இருக்கட்டும் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் இந்த 2 ஆப்ஜெக்டிவ்மே வந்து இது டைல்யூட் பண்ணிடுது. அண்ட் இந்த மாதிரி பாலிசிஸில் நிறைய ஹை ஏஜென்ட் கமிஷனும் இருக்குது. ஸோ அவாய்ட் இன்வெஸ்டிங் இன் திஸ் பாலிசிஸ் அண்ட் இன்ஸ்டெட் நீங்கள் இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் செப்பரேட்டாக இன்வெஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.